ஜி.கே. நாகராஜ், நிதி கொள்கை, மொழி கொள்கை ரெண்டுலையுமே மாநிலத்தை வஞ்சிக்கிறதே மத்திய அரசு. எங்கேயும் வஞ்சிக்கல. அமித்ஷா அவர்கள் ரொம்ப தெளிவா கேட்டாங்க. கோல் கோல் குமாவ் மத் அப்படின்னாங்க. அதாவது சுத்தி சுத்தி பேசாத, நேரடியா பேசுங்க முதலமைச்சரே, நேரடியா பேசுங்க. யூபிஏ கவர்மெண்ட்ல 2004 இருந்து 2014 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதி 1,52,52,000 கோடி கொடுத்தாங்க. நாங்க 2014 இருந்து 24 வரைக்கும் 5,08,000 கோடி, 5 மடங்கு அதிகம் கொடுத்திருக்கிறோம். அது போக இல்ல நேரடியா தானே முதலமைச்சர் பேசுறாரு. நீட் கொள்கை சார்ந்து பேசுறாரு, மும்மொழி கொள்கை சார்ந்து பேசுறாரு. இது என்ன சுத்தி சுத்தி எங்க பேசுறாங்க? நேரடியா தானே வைக்கிறாரு. நீங்க சுத்தி சுத்தி பேசுறதுனா நீங்க கணக்க கையில வச்சுட்டு பேசுங்கன்னு சொல்லி கேக்குறாரு. நான் கொடுக்கிறேன், இவ்வளவு அமௌண்ட் கொடுத்துக்கிறோம், ஏன் கல்விக்கு நிதி கொடுக்கவில்லை அப்படிங்கறத கணக்க கையில வச்சுட்டு தானே பேசுறாரு. அதான் சார், அதான் அமித்ஷா தான் கேக்குறாரு. நான் இவ்வளவு கொடுத்திருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க அதை ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு லாஸ்ட் முன்னாடி யூபி எவ்வளவு கொடுத்தாங்க, நீங்க ஒரு கணக்கு சொல்றாரு. நாகராஜ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கேட்டோம்னா அவர் வேற ஒரு கணக்கு சொல்லுவாரு. நான் பேசிட்டு இருக்கிற கொஞ்சம் எல்லாரும் ஒரே நம்பர் சொல்லிருக்கீங்களா என்னைக்காவது? நீங்க தான் காலம் பூரா பேசிட்டு இருக்கீங்க, அதை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமாங்க, நாங்க தான் பேசிட்டு இருக்கறோம். உங்கள மாதிரி போய் உங்கள மாதிரி பாசிச போய் அவர் பேசிட்டு இந்திரகுமார் இல்ல அவர் போய் பேசுவதை நான் கேட்டுட்டு இருக்கணுமா? ஒரு நம்பர் பேச விடுங்க, அது நாகரிகம் இல்ல. நீங்க பேசுற கேட்டுறீங்கல்ல. ஜி.கே. நாகராஜ் 4 பேரும் உடன்பட்டு பேச விடுங்க. இந்திரகுமார் பேச விடுங்கன்னு சொல்றேன். நான் பேசுறது கேளுங்க. அந்த பொறுமை முதல்ல வளர்த்துக்கங்க. இல்ல இந்திரகுமார் எப்படி பேசுறீங்க? இந்திரகுமார் அவர் பேசட்டும். பேச விடுங்களே. நீங்க கருத்து சொல்ல விடுங்க. நீங்க நம்பர் சொன்னீங்கன்னா இந்திரகுமார் அவர் பேசட்டும். இந்திரகுமார் அவருக்கான நேரத்துல அவர் பேசட்டும். விடுங்க, மத்தவங்க வாய்ப்பு பேச கூடாதுல. நம்ம உங்க அடுத்த உங்க டேன் வரும்போது அதுக்கு மறுப்பு தெரிவிங்க. உங்க டேன் ஒரு நாடாளுமன்ற சாக அதுல எப்படி விவாதம் ஆகும்? இந்திரகுமார் உங்க டேன் வரும்போது பேசலாம். ஜி.கே. நாகராஜ், இரண்டாவது, நாங்க எங்கள் கொள்கை இருமொழி கொள்கை தான். நாங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தமிழ் என்று கதறுகிறார்கள். இருமொழி கொள்கைன்னு சொல்றீங்களே, நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல ஏங்க 3 மொழி இருக்குது? ஏங்க 4 தமிழ் உணர்வு இல்லாம இருக்கா? தமிழ்நாடு அப்படி நடத்துறது தமிழ்ல பேசுறாங்க, இங்கிலீஷ்ல பேசுறாங்க, ஹிந்தில சொல்லி தராங்க, மலையாளத்துல. அது என்ன உங்களுக்கு காசு வந்தா மட்டும் நீங்க கொள்கையை ஏற்றுக்கிறீங்களா? அதானே கேக்குறாரு. உங்களுக்கு காசு வந்தா, உங்க குடும்பத்துக்கு காசு வந்தா, உங்களுக்கு சார்ந்தவர்களுக்கு பணம் வந்தா கொள்கையை ஏத்துக்குவீங்க. ஆனா பணம் இல்ல, மக்களுக்கு நேரடியா போகுது. இதனால மக்களுக்கு பயன் வர போகுது. நேரடியா மக்களுடைய காசுல போய் பயணம் சேருது. நம்மளால எடுத்து பாக்கெட்ல போட முடியாது. நீட் சட்ட மசோதா இது மாநில சுயாட்சி, பணம் வராது, மாநில சுயாட்சி ஏற்றுக்கொள்ள முடியாது. நீட் சட்டத்துக்கு எதிரான மசோதா தமிழ்நாடு சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது. அது என்ன நிலைமையில இருக்கு? வந்தாலும் அதுக்கு ஒரு பேரு. நீங்க தமிழ்நாட்டுல தமிழ வளர்க்கல, நீங்க தமிழை அழிச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் நாங்க சொல்றோம். நீங்க உத்தரப்பிரதேசத்துல தமிழை கட்டாய படமாக்கலாமே, குஜராத்ல கட்டாய படமா உருவாக்கலாமே. இங்க தமிழ் மக்கள் தமிழ் படிக்கணும் சார். இங்க அத முதல்ல பேசணும் சார். இங்க நீங்க செய்யல. இங்க நீங்க தமிழ்நாட்டுல தமிழை கட்டாயம் ஆக்கல, படிக்கல. நான் சொல்றேன். நானு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல வாத்தியார் போட்டிருக்கீங்களா? முதல்ல நான் பேசி முடிச்சிடுறேன். நெறியாளரா நான் பேசி முடிச்சிடுறேன். பதில் சொல்லணும். தமிழ்நாட்டுல 2.5 கோடி பேசுற மக்கள் இருக்கிறாங்க. கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க, தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க, மலையாளம் பேசுற மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தமிழ்நாட்டுல அரசியலமைப்பு சாசன சட்டத்தின்படி 28% மேல ஒரு மக்கள் ஒரு மொழி பேசுறாங்கன்னா அந்த மொழியில பாடம் கட்டாயமாக இருக்க வேண்டும். அது அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அதனாலதான் பிரதமர் மோடி சொல்றாரு, தமிழ் மொழியில நீங்க பாடங்களை சொல்லி கொடுங்க. எல்லா பாடத்திட்டங்களும் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியில் இருக்கணும்னு சொல்றாரு. ஆனால் தமிழ்நாட்டில் இல்லையே. ஆங்கிலத்தில் யார் சொன்ன தமிழ்நாட்டுல இல்லைன்னு? தமிழ்நாட்டுல எங்க பாடம்? தமிழ்நாட்டுல ஆங்கிலம் தான் படிக்கிறாங்க சார் எல்லாரும். தமிழ் கட்டாய பாடத்துல இருக்கு சார். தமிழ் கட்டாய பாடத்துல பாருங்க சார். தமிழ்ல படிச்சவங்களுக்கு பொறியியல் கல்லூரியில, மருத்துவ கல்லூரியில இடஒதுக்கீடு கொடுக்கறாங்க சார். ஆங்கிலம் தான் படிக்கிறாங்க. அதனாலதான் தமிழ் அழிந்து கொண்டிருக்குன்னு சொல்றோம். சரி, இருமொழி கொள்கைன்னு சொல்றீங்க. இருமொழி கொள்கையில என்ன ஆகும்? 7.5 ரிசர்வேஷன் எதுக்கு கொண்டு வந்தாங்க சார்? ஆங்கிலத்துல நான் பாடங்களை படிக்கிறேன், தமிழ் மொழி என்ன ஆகுது? எனக்கு தமிழ் படிக்க ஆசை. நாகராஜ் சார், 7.5 ரிசர்வேஷன் எதுக்காக சார்? அதுதான் சொல்றாரு. மும்மொழி கொள்கையில
உங்கள் தாய்மொழியை படிக்கலாம், தமிழ்நாட்டிலும் தமிழ் மொழியை நாகராஜ் சார், ஆங்கிலத்தையும் என்னோட கேள்வி முதல்ல உள்வாங்குங்க. 7.5 ரிசர்வேஷன் எதற்காக கொண்டு வந்தாங்க? பெஸ்ட் ஆப்ஷன் அதத்தான் சொல்றாரு நரேந்திர மோடி அவர்கள். இருமொழின்னு சொல்லிட்டு நீங்க தனியார் பள்ளிகள்ல 3 மொழியை வச்சுக்கிட்டு அரசு பள்ளிகளுக்கு மட்டும் நீங்க சொல்லி கொடுக்காம இருந்தீங்கன்னா அது துரோகம் இல்லையா? இல்ல, அங்க தமிழ கட்டாயப்படமா தானே சார் வச்சிருக்கு. படிப்பது இல்லையா? ஏன் தடுக்கிறீங்க? ஏனென்றால் தனியாருக்கு பண வசதி உள்ளவங்க போய் படிக்கணும், அந்த பள்ளி தனிச்சு காமிக்கணும். சிபிஎஸ்இ வந்து சார், நீங்க 3வது மொழின்னு எதை கொண்டு வர போறீங்க? நாகராஜ் சார், ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிளா பதில் சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளா பதில் சொல்லுங்க. பேச வேண்டியது 3வது மொழியா எதை கொண்டு வருவீங்க? தனியார் பள்ளியில படிக்கிறது தான் பெருமைன்னு நினைக்கணும், அதெல்லாம் வருமானம் பார்க்கணும். இதுதான் திமுகவுடைய கொள்கை கோட்பாடு. சார், இந்தியா முழுவதும் 19 மொழிகள் அழிந்திருக்கு, அதுக்கு நீங்க என்ன சார் பதில் சொல்றீங்க? சார், அதுக்கெல்லாமே ஹிந்தி தான் காரணம்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு. யாரு சார் இந்திய திணிச்சதும் சமஸ்கிருத திணிச்சதும்? யாரு சார்? காங்கிரஸ். அவங்கள கேளுங்க சார். நீங்க அப்ப பாஜகவுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க. 3வது மொழி கட்டாயமாக ஹிந்தி அல்ல சார். நான் சொல்ல வரத கேளுங்க. நாங்க அப்ப பாஜகவுக்கும் மும்மொழி கொள்கைக்கு சம்பந்தம் இல்லையா சார்? மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன், நான் சொல்றேன் கேட்டுங்க. 2019ல மும்மொழி கொள்கை கஸ்தூரிரங்கன் அவர்கள் தலைமையில கொண்டு வந்து சொன்னப்ப அவர் சொன்ன வார்த்தை 3வது மொழியாக ஹிந்தி கட்டாய திணிப்பாக இருக்கக்கூடாது, அவர்கள் விழுந்துகின்ற மொழியை எடுத்து படிக்க வேண்டும் என்று இந்திரகுமார் அவர் பேசட்டும். நீக்கியது நரேந்திர மோடி அவர்கள். 22 லாங்குவேஜ்க்கு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல வாத்தியார் போட்டாதான் அனுமதி கொடுப்பேன்னு நீங்க சட்டம் வச்சிருக்கீங்களா? இந்திரகுமார் பேசட்டும், அவர் பேச அனுமதி. சொல்லியாச்சு, நாங்க ஹிந்தியை திணிக்கல, நாங்க சமர்ப்பிச்சது காங்கிரஸ். காங்கிரஸ் கூட்டணியில திமுக இருந்துச்சு, வெறும் எதிர்ப்பு போராட்டம் டிராமா போட்டாங்க, தண்டவாளத்தை தலை வச்சு படுத்தாங்க, ரயில் வராத தண்டவாளத்துல மக்களை ஏமாத்தினாங்க. ஆனா தமிழை அழித்து விட்டார்கள். நீங்க பாத்தீங்களா சார்? இந்தியை திணித்தது இவர்கள்தான். ஜிகே நாகராஜ் சார், தண்டவாளத்தை தலை வச்சு சொந்த உயிரை கொடுக்க போன தலைவர் தமிழ்நாட்டில் இருந்தாரு. இந்திரகுமார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்திரகுமார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்படிப்பட்ட இந்திரகுமார் கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல இந்திரகுமார் அமைதியா இருங்க, அவர் பேசுறாரு. இந்திரகுமார் மொழி அரசியல் அமைதியா இருங்க. தமிழை படித்து விட்டால் இந்திரகுமார் அமைதியா இருங்க. இந்திரகுமார் அவர் பேசட்டும். அவர் புழுகட்டும்னு சொல்லுங்க. இல்ல, நீங்க தனிப்பட்ட முறையில தாக்காதீங்க கருத்துக்கள் சார். இந்திரகுமார், நீங்க அவர் பேசுறதுக்கு அனுமதிங்க. இந்திரகுமார், உங்க நேரத்துல அவர் குறுக்கிடல. அவரு அவங்க பேச விட மாட்டாங்க சார். அவங்களுக்கு மக்களுக்கு உண்மை போய் சேரக்கூடாது, இந்த டிராமா தான் பண்ணுவாங்க. நான் தெளிவா சொன்னேன், நான் உண்மையை சொல்றேன் சார். நான் பேசுறது உண்மை. பாயிண்டே போட்டுங்க மக்கள்கிட்ட. மக்களுக்கு இருக்கிற நான் உண்மையை பேசிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுல தமிழ் எங்கே கட்டாயம் கேக்குறேன். இருமொழி கொள்கையில கன்னடம் படிக்கிற தமிழர்கள் எப்படி தமிழ் படிக்க முடியும்? ஆங்கில பாடத்துல படிச்சாங்கன்னா தாய்மொழியில கற்றுக்கொண்டால் தானே சார் அறிவு வளரும். பாடங்களை படிங்க. நெறியாளர், இங்க ஒரு நிமிஷம். நீங்க சொல்றது என்ன சட்டம்னு ஒரு திரும்ப சொல்லிட்டு நீங்க அமைதியா இருக்கீங்க. கலைஞர் போட்ட சட்டத்தை பத்தி நீங்க தான் பேசணும். நீங்க தான் சொல்லணும், நான் சொல்ல வேண்டியிருக்கும். உங்களுடைய நேரத்துல நீங்க பேசலாம். இல்லங்க உங்களுடைய நேரத்துல நீங்க பாத்துக்கலாம், ஒவ்வொருத்தரா பேசலாம். இது பண்ணாரு, நான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். ஒவ்வொருத்தரா தான் பேச முடியும். அவர் 3 தடவை தமிழ்நாட்டுல தமிழ் கட்டாயம்னு சொல்றாரு. நீங்க அனுமதிச்சே இருக்கீங்க. நீங்க எல்லாரும் பேசினா கருத்துக்கள் போய் சேராது. உங்களுடைய நேரத்துல நீங்க பேசலாம். நான் ஜிகே நாகராஜ் இருந்தே தொடங்குறேன். ஜிகே நாகராஜ் சார், கடந்த அமர்வுல பேசிட்டு இருந்தீங்க, இங்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் பாஜக அப்படிங்கிற ஒரு சூழல் தான். அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிடலாம்ல சார்? இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் உண்மையிலேயே தீர்வு வரக்கூடிய இடத்துல பாஜக இருக்கு சார். அதனாலதான் தொடர்ச்சியா அவங்க பாஜகவை குறி வச்சு இன்னைக்கு தொடர்ச்சியா நம்முடைய முதல்வர்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. நாங்க கொண்டு வந்த எந்த திட்டங்களையும் நீங்க தானே சார் காரணம். ஆமா சார், மக்களுக்கு ஒரு பிரச்சனைய ஒரு தீர்வை கொண்டு போய் கொடுக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதை அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா எங்களுடைய கொள்கைங்கிறாங்க. எது சார் கொள்கை? என்ன பிரச்சனை, என்ன தீர்வு? நாகராஜ் சார் நல்லா இருக்கும். நாகராஜ் சார், என்ன பிரச்சனை, என்ன தீர்வு? அகண்ட பாரதம் என்னாச்சு? இந்திரகுமார், நீங்க பேச விடுங்க. நம்ம கேள்வி நிகழ்ச்சியில அவர் பேசுற நேரத்துல நம்ம குறுக்கிட நிலையில வந்துட்டு இருக்கேன். நான் எப்படி பதில் சொல்ல முடியும் குறுக்கன்னு கேக்குறேன். இது நாகரிகம் இல்லையல்ல?
பொய் சொல்றதுக்கு இல்ல. ஒரு நாகரிகம் வேண்டாமா? இந்திரகுமார் பொய் சொல்லும்போது வராது. இந்திரகுமார், பதில் கேள்வி பிரேக் நான் கோபாலகிருஷ்ணன், பாத்துக்கிறேன் வெளியேறிடுவேன். நான் வெளியேறிடுவேன். இது மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா நான் உங்களுக்கு டிவி வர மாட்டேன். இனிமேல் எனக்கு நீங்க பேச வாய்ப்பு தரணும். நாகராஜ் நீங்க பேசலாம். கொள்கை வந்து நீங்க நாகராஜ், சொன்னீங்க. நீங்க பேசலாம். திராவிட நாடு கொள்கை என்னன்னு கேக்குறேன். உடனே சுலைமான், இல்ல உங்க நேரத்துல பேசலாம். கேள்வி நேரத்திற்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு, அதை குலைக்காதீங்க. இல்ல சஃபி, கேள்வி நேரத்திற்கான ஒரு கட்டமைப்புல நீங்க தலையிடாதீங்க. உங்களுக்கான நேரங்கள்ல நீங்க பேசுங்க. ஜி.கே. நாகராஜ். இல்லைங்க, நான் வந்து ஒரே ஒரு கேள்விதான் முதல்ல கேட்டேன். தமிழ்நாட்டுல தமிழ் கட்டாய பாடம் இல்லை, அப்போ எங்க நீங்க தமிழ வளர்த்துறீங்கன்னு கேக்குறேன். மோடிஜி புதிய மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நிதி கொடுப்போம்னு நீங்க சொல்லக்கூடியது எந்த சட்டத்துல சார் இருக்கு? மியூட் பண்ணுங்க முதல்ல அவரை. நடைமுறையில் இல்லையே, அதானே பிரச்சனை. சார் சட்டத்துல இல்லாதத நீங்க தானே சார் நடைமுறைப்படுத்த போறேன்னு சொல்றீங்க. பயிற்று மொழியாகத்தான் இருக்கிறது சார், பாடத்துல இல்ல. பாடம்ங்கிறது வரலாறு சார். நீங்க மும்மொழி கொள்கை, நீங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நிதின்னு நீங்க சொல்றீங்க, அது எந்த சட்டத்துல இருக்கு சார்? எல்லா மாநிலம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சட்டத்தில் எங்க இருக்குன்னு கேக்குறேன் சார். ஜி.கே. நாகராஜ் சார், சட்டத்தில் எங்க இருக்கு நான் கேக்குறேன். மூணாவது, பல வல்லுகளை வைத்து திறம்பட பலரை வைத்து ஆய்வு செய்து தேசிய கல்விக் கொள்கை குஜராத்தில் இருக்கிறதா? நான் சொல்றேன், உலகத்தரத்துக்கு இணையானது. இந்த கல்வி முறையை பயின்றால் நீங்கள் உலகத்தரத்துக்கு இணையாக மனவழி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றப்போ நாங்க மட்டும்தான் அதுக்குள்ள வரல சார். நான் இந்த வரல, நான் ஒரே ஒரு அவுட்டர் லைன்ல கேக்குறேன். இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நிதி எந்த சட்டத்துல இருக்குன்னு சொல்லிருங்க. நீங்க ஒரு சட்டத்தை எதுக்கு நான் பணம் தரணும், அதுக்கு அந்த பணத்தை நான் பயன்படுத்த மாட்டேன், அதுல கையெழுத்து போட்டு நான் கையெழுத்து போட மாட்டேன், ஆனா பணம் வேணும். நீங்க ஒரு மாடு கொடுப்பீங்க, ஒரு பால் கறந்து நான் வந்து ஏழை மனல அப்படின்னு எந்த சட்டத்துல இல்ல சார். ஒரு மாநிலம் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவருடைய கொள்கை முடிவு சார்ந்தது சார். சார் கொள்கை, நீங்க கொள்கை என்ன சொல்லுது? அம்பேத்கர் என்ன சொல்றாரு? தெளிவா சொல்றாரு, அரசியல் சட்டத்தை ஏன் அமைச்சேன்னா, கோபாலகிருஷ்ணன் பேசி முடிச்சிடுறேன். அரசியல் சாசன சட்டத்தை ஏன் கொண்டு வந்தோம்னா, ஒவ்வொரு மத்திய அரசு தான் சொல்வதை செய்வது மாநில அரசின் கடமை அப்படின்னு சொல்றதுதான் சார் சர்வாதிகாரம். சார் நான் தான் சொல்றேன் சார், அது அரசியல், அதான் சொல்ல வரேன். விடுங்க. அம்பேத்கர் என்ன சொல்றாரு? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும், ஒரு கோட்பாடு இருக்கும், ஆனால் அது வந்து மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்கும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அது இருக்குமா என்றும் தெரியாது. ஆனா அதே சமயம் அரசியலமைப்பு சாசன சட்டம் என்பது மக்களுக்கு பொருத்தமானது, மக்களுக்கானது. அது ஏற்றுக்கொள்ள வேண்டியது அரசியல் கட்சியுடைய கடமையாக இருக்க வேண்டும். அதனாலதான் அரசியல் சாசன சட்டத்தை கொண்டு வந்தாங்க சார். உங்க கொள்கை இருக்குது அப்படிங்கறக்காக, உங்க கொள்கை, நீங்க பல கொள்கை அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க? அதை நான் ஏற்றுக்கிறேன். ஒரு குச்சியில பத்த வச்சு எல்லா ஏற்றுவது போல இது ஏற்றுக்கொள்ள இல்லையா? இவங்க ஏத்துக்கிறாங்களா? ஜி.கே. நாகராஜ் இவங்களுடைய நெஞ்சுக்கு நீதியில இவங்களுடைய முன்னாள் முதல்வர் சொல்ற ஒரே நாடு ஒரே தேர்தலை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சார். இது பணம் சார். இது வந்து இவங்க வந்து முறையீடு செய்வதற்கு மிகப்பெரிய அளவுல இது தடையா இருக்கு சார். மும்மொழி கொள்கை குறித்தோ நிதி குறித்தோ கேட்கும் போது அதுக்குள்ள பேசாம நீங்க வேற சப்ஜெக்ட்டுக்குள்ள பேசுறீங்க சார். டாஸ்மார்க் மாதிரி ஒரு மிகப்பெரிய தொழில், அதை விடுறதுக்கு பேரு கோட்பாடுகிறாங்க. அதை விட தயாரா இல்ல, அது கோட்பாடு உள்ள கொண்டு வராங்க சார். தனியார் சரி, நான் சஃபிட்ட வந்துடுறேன். மாணவர்களுக்கு நீங்க கோட்பாடுன்னு சொல்றீங்கல்ல, அது எப்படி தனியார் பணம் உள்ளவர்களுக்கு மட்டும் எப்படி பொருந்தும்? நீங்க அதுக்கான சரியான பதிலை இன்னும் காயின் பண்ணல நாகராஜ் சார். நான் என்ன கேள்வி கேட்டேனோ அதுக்கான பதில் இன்னும் வரல. சட்டத்துல இருக்குதா நிதி ஒதுக்குவது சம்பந்தமாக? தேசிய கல்விக்குழு ஏற்றால் தான் நிதி அப்படிங்கிறது இருக்கான்னு சொல்லிருங்க இந்த சுற்றுல. ஒரு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கினால் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஆனால் பணம் கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தில் இருக்கிறதா? இல்ல, அப்ப நாங்க நிறைய ஜிஎஸ்டி சட்டத்தில் இடம் இருக்கா? ஒரு திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மாநில அரசுக்கு தேவையான திட்டங்களை ஒன்றிய அரசு வகுத்துக் கொடுக்கும் எந்த அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு?